நீங்க இயற்கையோட அற்புதங்களை மாடலிங் உலகத்துல பார்க்க ஆசைப்படுறீங்களா? சரி, ரெடி ஆகுங்க. உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. யோவா மாநிலத்திலிருந்து வந்த விவியன் என்கிற மாடல் நியூயார்க் நகரத்துல அழகாக நடந்து போறா. ஷீலா கிளீன் என்கிற பிரபலமான மாடலிங் ஏஜென்சிக்கு போறா. அங்கே ஒரே மாதிரி உடம்பும் ஒரே மாதிரி உடையுமாக நிறைய அழகான பொண்ணுங்க இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. நம்ம விவியன் ரொம்ப அழகு. ஆனா வேற பொண்ணுங்கள பார்த்து கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா தன்னம்பிக்கையோட அந்த அழகான பொண்ணுங்க கூட்டத்துல நின்னுருக்கா. ஒருத்தி புராண கதையில வர்ற சூனியக்காரி மாதிரி இருக்கா. அடுத்து ஹீதர்னு ஒரு பொண்ணு கிட்ட உட்கார்ந்தா. அவ அப்படி ஒரு மெலிஞ்சவ சும்மா ஒரு பக்கம் திரும்பினா காணாம போயிடுவா. ரெண்டு பேரும் பேசி பழகிக்கிட்டாங்க. அப்புறம் ஹீதர் அம்மா கொடுத்த கேமரால விவியனோட போட்டோ எடுக்கணும்னு கேட்டா. அன்னைக்கு நிறைய பொண்ணுங்க இருந்தாங்கன்னு ஹீதர் சொன்னா. ஏன்னா அது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தோறும் எல்லா வகையான மாடல்களுக்கும் ஷீலா ஒரு ஓப்பன் கால் வைப்பாங்க. எடிட்டோரியல், ஃபேஸ், ஃபிட்னஸ்னு எல்லா வகைக்கும். ரன்வேல அந்த பொண்ணு நடந்து போறா பாருங்க, கிள்ளி பிடிச்ச மாதிரி. அப்புறம் ஹீதர் கிட்ட சொல்றா, புதுசா நியூயார்க்குக்கு வந்தேன், ஷீலா அம்மா ஆபீஸுக்கு வந்தேன்னு. வோக் மேகசின் கவர்ல வரணும்னு கனவுன்னு சொல்றா. அப்ப ஹீதர் சொல்றா, 3 மாசமா இங்க வர்றேன்னு. அவளுக்கும் அதே கனவுன்னு. அப்புறம் விவியன் சொல்றா, நம்மள யாரு மேல வந்தாலும் ஒருத்தர உதவி பண்ணணும்னு. பிங்கி பிராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீதர் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா இங்க இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் சும்மா இருக்கிறாங்கன்னு. இன்டர்வியூ ரூம்ல ஷீலா அம்மா புகைப்படங்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஒருத்தரா விவியன் புகைப்படத்தை பார்த்ததும் உள்ள வர சொல்றாங்க. ஆப்பிரிக்காவுல இருந்து புதுசா வந்த மாதிரி. உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப விவியன் வெயிட்டிங் ரூம்ல இருக்கிற எல்லாரையும் பாக்குறா. எல்லாருமே ரொம்ப மெலிஞ்சா இருக்காங்கன்னு. யோவாவுல இப்படி யாரும் இல்லன்னு சொல்றா. அப்ப ஹீதர் சொல்றா, இதுதான் புது மாடல் சைஸ் 0ன்னு. சரியா அப்பதான் விவியனுக்கு ஷோ ரூமுக்கு போக சொல்றாங்க. அவன் நடந்து போறா. காத்திருப்பு அறையில் பொறாமை கண்களோடு நிறைய மாடல்கள் இருந்தாங்க. அந்த சூழல்ல ஷீலா விவியனிட்ட என்ன செய்ய முடியும்னு கேட்டா. விவியன் எல்லாத்தையும் அழுத்தம் திருத்தமா சொன்னா. வோக் மேகசின் கவர்ல வரணும்னு ஆசைப்பட்டா. ஆனா ஷீலா, நீ மிட்வெஸ்ட்ல அழகா இருக்கிறேன்னா வோக் கவர்ல வர தகுதி உனக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லன்னு கடுமையா சொன்னா. அப்புறம் ஃபேஷன் வாக் போட சொன்னா. அந்த வாக் அற்புதமா இருந்துச்சு. ஷீலா ரொம்ப பாராட்டினா. ஆனா உனக்கு கொழுப்பு அதிகம், சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதிர்ச்சி கொடுத்தா. கொழுப்பா இருந்தா எனக்கு தடிமனா இருக்குன்னு அர்த்தமா விவியன் அழுதுட்டா. அவளை ஆறுதல் சொல்லி ஹீதர் பின்னாலேயே வந்தா. நிறைய சமாதானம் பண்ணினப்புறம் பிரஷஸ்னு அவங்க சொன்னத விவியன் சொன்னா. லிசா ரீனா சொன்னதை சரி பண்ணிக்கணும்னு தீர்மானிச்சா. உடற்பயிற்சி பண்றேன்னும் சரியான சாப்பாடு சாப்பிடுவேன்னும் சொன்னா. ஆனா சைஸ் 0 ஆகணும்னா தெர்மோடைனமிக்ஸ் லாக்ஸ் வேலை செய்யாதுன்னு ஹீதர் சொன்னா. அப்புறம் எடை குறைக்க உதவி பண்ற டாக்டர் லாவோட விசிட்டிங் கார்டு கொடுத்தா. டாக்டர் எல்ஏ கிட்ட மருந்து வாங்க போனா விவியன் அவங்க கஷ்டத்தை சொன்னாங்க. அப்ப டாக்டர் மிஃபின்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாரு. அது OICன்னு சொன்னாரு. சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் எடை குறைக்க இதையே வச்சிருக்காங்கன்னு சொல்லி சின்ன சின்ன பக்க விளைவுகள் தான் இருக்கும்னு காத்தாடி விட்டாரு. ஆனா விவியன் சின்ன வயசுல இருந்து முதுகு வளைஞ்சு போச்சுன்னு சொல்லி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத டாக்டர் கிட்ட சொல்லல. வீட்டுக்கு போய் விவியனும் அவங்க ரூம்மேட் ஹீத்தரும் அந்த மிஃபி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்க. சில மாசத்துல ஷீலாவோட அசிஸ்டன்ட் வாந்தி எடுக்க பாடுபட்டாங்க. அதை பார்த்த விவியன் ஷீலாவா ஆபீஸுக்கு போனாங்க. எடை குறைஞ்சு எட்னாமோட் ஹேர் ஸ்டைல்ல அழகா இருந்தாங்க. ஷீலா விவியனை பார்த்து அதிர்ந்து போய் அவங்க மாடலிங் ஏஜென்சில சேர்த்துக்கிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி கல்லு மாதிரி முகம் வச்சிருந்த ஷீலா, மிஃபி சாப்பிடுறியான்னு கேட்டாங்க. ஆமா, 4 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், வாந்தி வரும்னு விவியன் சொன்னாங்க. அதுக்கு ஷீலா, சரிதான், சாப்பிட்டுக்கிட்டே இரு, உன்னை அமெரிக்காவோட நெக்ஸ்ட் டாப் மாடலா மாத்திடுவேன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அட போங்கடா. இந்த சந்திப்புக்கு பிறகு விவியன் நிறைய போட்டோ ஷூட்ல நடிச்சாங்க. ஒரு ஷூட்ல அவங்க ஒரு பெரிய விக்கெட்ட போட்டிருந்தாங்க. அப்போ ஹீதர் அவங்களை பார்க்க வந்தாங்க. விவியன் ஷீலாவையும் அறிமுகம் பண்ணி வைச்சாங்க. ஹீதரோட மாடலிங் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு பாராட்டினாங்க. ஆனா அந்த அகம்பாவியான ஷீலா ஹீதரை அங்கிருந்து ஓடச் சொல்லிட்டாங்க. பின்னாடி ஷீலா, ஹீதர் ஒரு காட்டுநரி மாதிரி விவியன் மேல பாயறதுக்கு காத்திருக்கிறான்னு சொன்னாங்க. அப்புறம் விவியனிடம் இந்த சின்ன சின்ன அம்மாள் கிட்ட சேர்ந்து வாழாதேன்னு சொல்லிட்டாங்க. அதிகமா ஃபிளாஷ் ஒளிப்பட்டதால விவியனுக்கு நினைவு தெளிஞ்சு போச்சு. மூக்கு முறிஞ்சிச்சு. லாவோ டாக்டர் கிட்ட போனாங்க. அவர் அவங்க ஹார்ட் எலக்ட்ரோ கார்டியோகிராம் பார்த்து ரொம்ப சீரியஸா சொன்னாங்க. ஸ்கொலியோசிஸ் நோய் இருக்குன்னு ஏன் சொல்லலன்னு கேட்டாங்க. விவியன் அது முக்கியமில்லைன்னு நினைச்சேன்னு சொன்னாங்க. ஆனா டாக்டர் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி மைஃபி எதுவும் சாப்பிடாதேன்னு சொன்னாங்க. இல்லன்னா உன் ஹார்ட் வெடிச்சிடும், வால்வு டேமேஜ் ஆகும், உனக்கு மெலிஞ்சிருக்கணும்னா வேணும் இல்ல உயிரோட இருக்கணும்னா வேணும்னு கேட்டாங்க. மெலிஞ்சிருக்கணும், ஏன்னா எனக்கு ஒருத்தனும் இல்லாம தடிச்சு கண்ணியா இருக்க சலிச்சு போச்சுன்னு சொன்னாங்க. வேற என்னமாவது இருக்கான்னு கேட்டாங்க. அடேங்கப்பா, நிறைய கெஞ்சி ஒரு டேப் வார்ம் திருமண மோதிர பெட்டியில போட்டு எடுத்து வந்தாரு டாக்டர் லாவோ.
அதுலயும் உளுண்டீல கலந்து குடிக்க சொல்றாரு. பழங்கால எடை குறைப்பு ரகசியம்னு மைஃபி என்ன குட்டிச்சிருக்குன்னு சொல்றாரு. சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு எச்சரிக்கையும் பண்றாரு. ஆனா பசியா இருக்கும்னு சொன்னாலும் சாதாரணமா சாப்பிடணும்னு சொல்றாரு. சிறுத்தை மாதிரி இருக்கணும்னு விவியன் ஆசைப்பட்டாச்சே. சரி, அந்த புழுவை விழுங்கிட்டா 1 வாரத்துல 10 பவுண்டு குறையும்னு சொன்னாரு டாக்டர் லாவோ. எனக்கும் அது வேணும். வீட்டுக்கு போன உடனே பசி பிடிச்சு துடிச்சிடுச்சு. ரேஞ்ச் டிரெஸ்ஸிங் குடிச்சாச்சு. என்ன கிடைச்சாலும் அள்ளி அள்ளி சாப்பிட்டாச்சு. சோறு, சாம்பார், கெட்டுப்போன கண்டலு கூட சாப்பிட்டாச்சு. என்னமோ சாப்பிட்டா. எவ்வளவு சாப்பிட்டாலும் சிறுத்தை மாதிரி இருந்தாச்சு. போட்டோ ஷூட் பின்னாடி போட்டோ ஷூட். ஆனா மனசுல கோபம் கொதிச்சு ஒரு பெரிய அடங்காதவனை பார்த்து அவங்க சத்தம் போட்டாச்சு. இது எல்லாம் பசி கொடுமை. இது சாதாரண செவ்வாய்க்கிழமை இல்லைன்னு ஒருத்தர் அவங்க உடம்பு நலம் பத்தி கவலைப்படறாரு. சாப்பிட்டு கோமா நிலையில இருக்காங்க. விவியன் கத்திட்டாங்க. அடப்போடி. ஒரு போட்டோ ஷூட் முடிஞ்சதும் அவன் தலையில முடி குறைஞ்சு போச்சுன்னு சத்தம் போட்டான். அப்புறம் அவங்க கூட்டாளிகள் அவள் சாப்பாடு பழக்கம் பத்தி பேசுறத கேட்டுட்டு அவங்களை வாழ வைக்க மாட்டேன்னு அவங்களை திட்ட ஆரம்பிச்சா. ஷீலா வந்து சமாளிக்க முயற்சி பண்ணா. அவளையும் அவ கத்த ஆரம்பிச்சாச்சு. ஷீலா அதிர்ச்சியில நடுங்கினா. அப்புறம் போய் ஒரு அற்புதமான ஃபெட்டுச்சினி ஆல்ஃப்ரெடோ சாப்பிட்டா. வோக் மேகசினுக்கு போஸ் கொடுத்தான்னு பெருமையா சொல்லிக்கிட்டே சாப்பிட்டா. அப்புறம் ஒரு அறைக்கு ஓடி போய் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. ஷீலா போய் அமைதியா சொன்னா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு. விவியன் அங்க அழுதுகிட்டே இறக்கை சாப்பிட்டா. தனக்குள்ள என்னமோ இருக்குன்னு சாரி கேட்டா. ஷீலா அது மிஃபி இருக்கும்னு நினைச்சா. ஆனா விவியன் அது மிஃபி இல்லன்னு சொன்னா. அப்புறம் ஷீலா அவளுக்கு இம்ப்ளாஸ்டர் சிண்ட்ரோம் இருக்கும்னு நினைச்சு அது சாதாரணம்னு சொன்னா. விவியன் சொல்ல மாட்டேன்னு ஒதுங்கிட்டா. ஒரு நகருற டால்டோ அவ உடம்புல இருக்குன்னு. அவ சாப்பிடுற எல்லாத்தையும் அது சாப்பிடுச்சுன்னு. அப்புறம் ஹீதர் உற்சாகமா வந்து சொன்னா. அவ ஒரு மாஜெண்டா பத்திரிகையில அவ வீட்டு நிலைமையை பார்த்தா. சாப்பாட்டு பேக்குகள் எல்லாம் கிடக்குது. விவியன் அலமாரில ஒளிஞ்சு கிடக்குது. சாப்பாட்டு குப்பைகள் சுத்தி. ஏதோ ஒரு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு இருக்கா என்று ஹெதர் சொல்றா. ஆனா விவியன் கேலி பண்றா. மாஜெண்டா பத்திரிகைன்னா வெறும் ஆசைப்படுறவங்க தான் கத்தி ஹெதர் கேமராவை நிலத்துல போட்டு உடைச்சிடுறா. அப்புறம் தான் மனசு மாறி சாரி கேக்குறா. ஆனா ஹெதர் கடுப்பா, நான் போறேன், பின்னாடி எனக்கு தேவையான சாமான்களை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடறா. ரூம்மேட் வாழ்க்கை சரியில்லைன்னு தோணுச்சு. விவியன் ஏதோ சொல்ல முயற்சி பண்றா. ஆனா ஹெதர் புரியாம இந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம், பொறாமை இருக்கும்னு சொல்றா. விவியன் டேப் வார்ம்னு சொல்றா. ஹெதர் அவ தன்னை முன்னேற்றம் பண்ண முயற்சி பண்றதா நினைச்சு விடுறா. வோக் போட்டோ ஷூட் நல்லா போகட்டும் வாழ்த்தி விட்டு போறா. விவியன் அழுகுறா, சாரி கேக்குறா. ஆனா ஹெதர் பார்க்காம போயிடறா. வோக் போட்டோ ஷூட்ல போட்டோகிராஃபர் விவியன் படத்துக்கு நல்லா போஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அவ மெலிஞ்சு போயிட்டா. உடம்புல இருக்கிற டிரெஸ் எல்லாம் சரியா பொருந்தல. அப்போ அவங்க டிரெஸர் சொல்றாங்க அவ 5 பவுண்டு கொஞ்சம் கூட குறைஞ்சு போயிட்டா என்று. அந்த நிமிஷம் விவியன் கடுப்பாகி அந்த டிரெஸரை கழுவி அடிச்சா. ஒரு பெரிய பேய் மாடுன்னு திட்டினா. டேபிள் கிட்ட போய் அவ சாப்பிட ஆரம்பிச்சா. அதிகமா சாப்பிட்டா. அப்பதான் போட்டோ ஷூட் முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் புறக்கணிக்க சொல்றாங்க. அவ ஓடிப்போய் டாய்லெட்ல அழுது கதறினா. பின்னாடி டாக்டர் லாவிட்ட சந்திச்சா. என்ன நடக்குதுன்னு சொன்னா. டாக்டர் லா அவளுக்கு அந்த புழுவை கொடுத்ததுக்கு ரொம்ப சாரி சொன்னாரு. வேலை போகுதுன்னு சொன்னா. அந்த புழு அவ சுபாவத்தையே மாத்திடுச்சுன்னு சொன்னா. அந்த புழு சாப்பாட்டை சேமிச்சு வைக்குதுன்னு சொன்னாரு. அவ அதிகமா சாப்பிட்டா அந்த புழு வலிமையா ஆகும்னு சொன்னாரு. அதனால அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அவ அந்த புழுவை எடுக்கணும்னு சொன்னா. டாக்டர் லா ஒரு மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்து ஏற்கனவே வளர்ந்திருக்கிற புழுவை ஒரு அடிக்கும் குறைவான நீளமுள்ள புழு அவள் பின்புறத்துல போய் நுழைஞ்சிருச்சுன்னு சொல்றான். அப்புறம் என்னன்னா, அந்த புழு அவள் பின்புறத்துல இருந்து தலையை வெளியே நீட்டும் போது அந்த தலையை பிடிச்சு மெதுவா வெளியே இழுங்கன்னு சொல்றான். இந்த நேரத்துல யாராவது என்னை அடிச்சிருக்கலாம். நான் அந்த புழுவை தொட போறதில்லை. விவியன் வீட்டுக்கு வந்தா மேக்கப் இல்லாம அழுக்குன்னு இருந்தாங்க. அந்த ஆளு சொன்ன மாதிரி அவள் ஒரு மருந்தை குடிச்சா. குளியலறையில அவள் வலி தாங்க முடியாம அலற ஆரம்பிச்சா. அந்த புழு வெளியே வந்தது. அது ஒரு அசுத்தமான பொல்லாத பொருள் இருந்துச்சு. அது வாய் திறந்து கடிக்க போச்சு. அவள் அந்த புழுவை பிடிச்சு இழுத்தா. அது 1 அடிக்கு மேலே இருந்தது. வெளியே எடுத்து ட்ரெயின்ல போட்டா. அவள் சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அந்த புழு அசைய ஆரம்பிச்சுச்சு. அவள் ஆங்கிலத்துல வேண்டாம் தயவு செஞ்சுன்னு சொன்னா. ஆனா அந்த பாம்பு மாதிரி புழு அவள் மொழியில பேசி அவளை கொன்னுடுச்சு. ஹீதர் என்ன நடந்ததுன்னு தெரியாம வீட்டுக்கு வந்து பார்த்தா. விவியன் குளியலறையில சடலமா கிடந்தா. அந்த பாம்பு மாதிரி புழு அவளை பின்னால இருந்து தாக்கி அவள் உடம்புல போய் சேர்ந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷீலா சந்திப்பு நடத்திட்டு இருந்தா.